ஹலோ ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ஸோ ஒரு நாட்டுக்கு உளவு அமைப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். ஏன்னா உள்ளேருந்து மட்டும் இல்லை, வெளியே இருந்தும் வர்ற ஆபத்துகளை அவங்க காப்பாற்றுறதுக்கு உளவு அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேஜிபி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரஷ்யாவுடைய உளவு அமைப்பு. ஸோ இது எந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு, இவங்களுடைய கொள்ளுத்தாத்தான்னு சொல்லக்கூடிய சீக்கா அப்படின்ற அந்த உளவு அமைப்பு அவங்க யார், இவங்கள விட டெரராக இருந்தாங்களே, ஸோ அவங்க யார், இப்படிலாம் பெரிய உளவு அமைப்பாக கேஜிபி இருந்தும் கூட அவங்களால ஏன் அந்த சோவியத் யூனியனோட கொலாப்ஸை காப்பாற்ற முடியல? ஏன்னா அவங்களுடைய இதுவே அதான ரோலே அதான, காப்பாற்றணும் அவங்களுடைய அரசாங்கத்தை அப்படின்றது. அதையே அவங்க பண்ணலை. ஸோ என்ன அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு ஓவர் வியூ என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கான சீரீஸ் லைக் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணாங்க வெளிநாட்டில், இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உளவு அமைப்புன்னும் போது இந்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, போர்வால் மாதிரி இருக்கணும், கேடைய மாதிரி இருக்கணும். ஸோ வர்ற எதிரிகளை அடித்து நொறுக்கிறதுக்கும் வர்ற எதிர்ப்புகளை தடுத்து நிறுத்த அளவுக்கு கேடயமானியும் இருக்கணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்படுறது தான் உளவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேஜிபியை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? அப்போ ரஷ்யாவில் ஏதோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த உளவு அமைப்புலாம் கொண்டு வந்தாங்களே இந்த கேஜிபி அப்படின்னு கேட்டால், அங்கே சார் மன்னர் ஆட்சி இருந்தது இல்லையா, அப்போவே அவங்க அவங்களுடைய உளவு அமைப்பை அங்கே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் மன்னராட்சிக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு ஆளை போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆள் யாருன்னா உளவாளியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன அவங்களுடைய ஒவ்வொரு போராட்டக்காரங்களுடைய மூவ் என்ன அப்படின்றத அந்த உளவாளிகள் சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மன்னர் டிசைட் பண்ணிடுவார். ஸோ அப்போ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வர்றதுக்கு முன்னாடி அங்கே உளவு அமைப்பு ரஷ்யாவில் இல்லை சார் இருக்கும்போது இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 1917 விளாடிமிர் லெனின் இருந்தார் இல்லையா? ஸோ லெனின் அப்போ எப்படி அப்படின்னு பார்க்கணும். அவங்க ஒரு பெரிய புரட்சி மூலயமா தான் மன்னராட்சிக்கு எதிராக புரட்சிலாம் பண்ணி தான் அவங்க ஆட்சியில் வந்தாங்க. ஸோ அப்போ போல்ஸ்விக் அதை சேர்ந்தவங்க விளாடிமிர் லெனின். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ மன்னராட்சியிலேருந்து அகற்றப்பட்டவங்க இல்லை வெளிநாட்டு உதவியோட நிறைய பேர் நெருக்கடி கொடுப்பாங்க அரசாங்கத்துக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு உளவு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, எஃப்எஸ்பின்றது தான் ரஷ்யாவோட உளவு அமைப்பு. அதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் இருக்கும்போது இருந்தது கேஜிபி. அது சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் முன்னோடியாக லெனின் இருக்கும்போது உருவானது தான் அந்த உளவு அமைப்பு சீக்கா அப்படின்றது. அந்த சீக்கா வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட மன்னர்களாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கடுத்து வெளிநாட்டிலேருந்து எந்தெந்த எதிர்ப்பு வருது இவங்களெல்லாம் தடுக்கிறது தான். ஏன்னா ஒரு தடவை விளாடிமிர் லெனினோடுக்கு அசாசினேஷன் அட்டம்ப்டே நடக்குது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த சீக்கா அமைப்பே வைக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க இந்த மாதிரி இந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவு விகோரஸாக போகிறாங்க. இந்த சீக்காவோட தலைவராக ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஒரு நியமிக்கப்படுறார். இந்த ஃபெலிக்ஸ் அப்படின்றவர் ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா, கேஜிபி கடைசியில் டிசால்வ் ஆகும்போது வரைக்கும் அவருடைய சிலை அங்கே இருந்துச்சு அப்படின்றது தான். ஸோ இவர் தான் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ லெனின் மேலேயே அட்டாக் ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்றதுக்கப்புறம் இது யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்க மேலாம் பயங்கர அட்டாக்கை அந்த சீக்கா ஆரம்பித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட இதனால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, இறந்து போனது இல்லை அவங்க மேலே ஒரு ஃபோர்ஸ்டு லேபர் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லெனின் 1920s அப்புறம் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வராரு. ஸோ அப்போ சீக்காவெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் தாண்டி இதை விட அடுத்த லெவல் வேறு லெவலுக்கு ஒன்று ஜோசப் ஸ்டாலின் கொண்டு வராரு, NKVD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுனா அடுத்த வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இவர் லெனின் இருக்கும்போது சீக்கா என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாரெல்லாம் வராங்களோ ஸோ அந்த மன்னராட்சி அவங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க. இந்த NKVD ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, தன்னோட குரூப்லேயே கம்யூனிஸ்ட் பார்ட்டியே யாரெல்லாம் தன்னை விட அதிகாரத்துக்கு அதிகம் வர துடிக்கிறாங்களோ ஸோ அந்த பார்ட்டிலே பர்ஜு, த கிரேட் பர்ஜுன்னெலாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா அப்போ எல்லாரையும் பார்த்துட்டு, அதாவது விளாடிமிர் லெனின் கூட இருந்துட்டு அவர் கூடவே ட்ராவல் பண்ணவங்க இப்போ ஜோசப் ஸ்டாலினை விட அதிகாரத்துக்கு வரதுக்கு வருவாங்க இல்லையா? ஸோ இப்போ அவரை விட சீனியர்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் யாருன்னு பார்த்து எல்லாரையும் பர்ஜு பண்ணும். ஸோ இந்த பர்ஜுன்றது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மட்டும் இல்லை, மிலிட்ரி லெவலில் வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த கிரேட் பர்ஜில் உயிரிழந்தவங்க மட்டும் 4,00,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்குன்னா தெரிஞ்சுக்கணும் இவங்களோட விகாரஸ் இல்லை எத்தனை பேர் இருந்தாங்க. ஏன்னா இதோட அமைப்பில் பார்த்தோன்னா லட்சக்கணக்கான பேர் இந்த இதில் இருந்தாங்கன்னு. ஸோ NKVD அதாவது இவர் சொல்லுவாங்க இல்லையா, ஹிட்லருக்கு சீக்ரெட் போலீஸ், அந்த லெவலுக்கு ஜோசப் ஸ்டாலினும் வச்சுருந்தார் அப்படின்றது தான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹிட்லரே படையெடுக்கிறார் ரஷ்யா மேலே. ஸோ இப்போ சோவியத் யூனியன் மேலே படையெடுத்தாருன்றலாம் நான் பார்க்குறேன். ஸோ அந்த டைமில் யாருமே பின்வாங்கக்கூடாது படையிலேருந்து அப்படின்லாம், அதாவது போர்க்காலத்திலேருந்து பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோசப் ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பார். ஸோ இப்போ இந்த உத்தரவை மீறினா என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா? அந்த இருக்காங்களே NKVD அந்த அமைப்பை சேர்ந்தவங்க அதில்
அதாவது மிலிட்ரி பர்சன், போலீஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்க போர்லேருந்து யாரெல்லாம் பின் வாங்குறாங்களோ அந்த சோல்ஜர்ஸை ஷூட் பண்ணிவிடுவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த சண்டைக்கு போனால் அப்போ ஹிட்லரை எதிர்த்து ஒன்று சண்டை போட்டே ஆகணும், பின்னாடி வந்தாலும் இங்கே உள்நாட்டிலே சுடப்படுவாங்க அப்படின்ற நிலைமைக்கு. ஸோ அப்போ அந்த கிரேட் பர்ச்சினால் நிறைய பேர் டார்கெட் பண்ணப்பட்டாங்க. அவங்களுக்கு ஜோசப் ஸ்டாலினுக்கு அரசியலுக்கு எதிரியாக யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாமே பர்ஜ் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி. ஸோ ஜோசப் ஸ்டாலின் 1954 இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படி இதோட என்கேவிடி கொலாப்ஸ் ஆகுதான்னு பார்த்தோன்னா அதுக்கு அடுத்தது தான் கேஜிபியே பிறக்குது. இந்த கேஜிபியை நிக்கோலா குருக்ஷேவ் வராரு இல்லையா நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ அவர் வந்து ஸ்டாலினுக்குலாம் அகைன்ஸ்ட்டு, ஏன்னா அவர் பெருசாகவே சொல்கிறார் ஸ்டாலின்லாம் ஜோசப் ஸ்டாலின் நல்லவர் கிடையாதுன்ட்டு பெரிய அளவில் அவர் வந்து முழக்கமே வைக்கிறார். ஸோ அப்படின்னும் போது அவர் ஏன் கேஜிபின்ற ஒன்று வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோசப் ஸ்டாலின் இறந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து ஆட்சியை கைப்பற்ற வேறு சிலர்லாம் முயல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் திரும்ப வந்து இவரோட ஆட்சிக்கு எதிராக நிக்கோலா குருக்ஷேவுக்கு எதிராக வந்துடுவாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணணும். ஸோ இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியை எதிர்க்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியை எதிர்த்து எங்கெங்கெல்லாம் போராட்டம் வருதோ அதெல்லாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஹங்கேரியில் உடனடியாக வருது, அங்கே அதுக்கடுத்து வந்து செக்கோஸ்லேவியா. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போராட்டம் அப்ரைசிங் வருதோ அதெல்லாம் எதிர்த்து இல்லை அடக்கிறதுக்கு இந்த கேஜிபி யூஸ் ஆகுது. ஸோ இப்போ கோல்டு வார் அப்போ பார்த்தோன்னா சிஏஏக்கு அமெரிக்காவோட உளவு அமைப்புக்கு ஈக்குவலான ஒரு உளவு அமைப்பாக கேஜிபி பார்க்கப்பட்டதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட 4,80,000 பேர் வந்து அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாக எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேயே 10,000 பேர் இருந்ததாகவும், ஸோ அவங்க நாட்டிலே இதை எதிர்த்து அவங்க வந்து பெரிய கேஸ்லாம் எடுத்து அவங்களெல்லாம் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு முன்னெடுப்புலாம் நடத்தினாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்தளவு பெரிய நெட்வொர்க்கை கேஜிபி வச்சுருந்தாங்கன்ட்டு. ஸோ காலப்போக்கில் வந்து கடைசி காலகட்டம் நம்ம ஏன் இது வந்து அதாவது கோபர்ச்சேவ் இருக்கார், மிக்கைல் கோபர்ச்சேவ் இருக்கும்போது அப்போ தான் 1991 இவங்க சோவியத் யூனியன் உடையிறாங்க. ஸோ அப்போ கேஜிபி என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாகவே அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல் போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்கள்ட்டையுமே கரப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா மிக்கைல் கோபர்ச்சேவ் வந்து அதுக்கான அக்ரிமெண்ட்டில் கைது போடுறார். சோவியத் யூனியன் உடையுது, நிறைய அது உள்ளே இருக்கிற பிராந்தியங்களுக்கெல்லாம் தனித்தனி சுதந்திரம் கொடுக்குறாருன்ட்டு. அப்போ இவர் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அப்போது ஒரு சதியே நடக்குது, ஆட்சி கவிழ்ப்பு சதியே அங்கே நடக்குது. ஸோ அதை முன்னெடுக்கிறது யாருன்னா கேஜிபி ஏஜென்ட் தான் அதை முன்னெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த ஆட்சி கவிழ்ப்பு வந்து சரியாக வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அப்போ வந்து ரஷ்யாவில் ஜெயிச்ச எல்சின்றவர், அவர் தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் வருவார், அவர் வந்து இந்த கூப்புக்கு இந்த சப்போர்ட் பண்ணல. ஸோ அப்போ அதனால் அந்த டைமில் அது வெற்றி பெறலை. ஸோ அதனால் கேஜிபி அதோடு அவங்களோட சகாப்தம் முடியுது. அவங்க சகாப்தம் முடிஞ்சாலும் கேஜிபியோட ஒர்க் பண்ண பெரிய ஆளுங்க எல்லாம் இன்னி வரைக்கும் ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விளாடிமிர் புட்டின் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு கேஜிபிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஓவராலாக இவங்க எப்படி சீக்காலேருந்து கேஜிபி கடைசியாக ரஷ்யா வந்ததுக்கப்புறம் எஃப்எஸ்பி சீக்ரெட் சர்வீஸ்னு மாறுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க சிஏஏவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு கோல்டு வார் ஏரியாவில் இருந்தால் கூட கொலாப்ஸும் போது இவங்களால் அதை பெரிய அளவில் தடுக்க முடியல அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்க, நம்ம சொன்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும், கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.